வெளி மாநில பதிவெண்ணுடன் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படாத 547 ஆம்னி பேருந்துகளை இயக்க இன்று முதல் தடை விதிக்கப்படுகிறது. அந்த பேருந்துகளை பயணிகள் எப்படி கண்டறிவது என நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், பொதுவாக பயணிகள் தங்களுக்கான அந்த டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் போது என்ன பேருந்து இருக்கிறது என்றுதான் பார்ப்பார்கள். பதிவெண் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்காது. இப்போ இந்த பிரச்சனை எழுந்திருப்பதன் காரணமாக பயணிகள் பாதிக்கப்படாத வண்ணம் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், எடுக்கப்பட்டிருக்கு? அப்படியே தொடர்ச்சியாக இன்று வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்போது தமிழகத்தில் இயக்குவதற்கான அந்த அனுமதி என்பது இனி இல்லை. குறிப்பாக இதை எப்படி பொதுமக்கள் கண்டறிந்து கொள்வது அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது தற்போது பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நம்ம டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான விவரம்லாம் இருக்காது. வென்லி நமக்கு அந்த பேருந்தினுடைய நிறுவனத்தினுடைய பெயர் தான் இருக்கும். தொடர்பாக நேரடியாக அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அன்பழகன் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். இன்னைக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் ஈடுபட போறீங்க? குறிப்பா இன்று முதல் இந்த தடை அப்படிங்கிறது நீட்டிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி, அவகாசம் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி போக்குவரத்துறை சார்பில் தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க சார்? இப்ப இது சம்பந்தமா நீங்க இப்ப வெளியே இந்த இதர மாநில பேருந்துகள் இங்க ஏன் இயங்குறான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நம்ம 2020க்கு முன்னாடி தமிழகத்தில் படுக்கை வசதி உள்ள பேருந்துகள் உரிமமே கொடுக்கல. அதனாலதான் நாங்க அன்னைக்கு எந்த மாநிலத்தில் சாலை வரி குறைவா இருக்கோ அந்த மாநிலத்தை பதிவு பண்ணி இங்க சாலை வரி, அதோட இங்க தமிழக உரிமம் கொண்ட பேருந்துகளுக்கு ஸ்லீப்பரே கிடையாது. இப்ப ஸ்லீப்பர் பர்மிட் 2020 தான் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்தில் பதிவு பண்ண ஸ்லீப்பருக்கு ஒரு படுக்கைக்கு 4000 ரூபாய் சாலை வரி, வெளிமாநில பேருந்துகளுக்கு 5500 ரூபாய் சாலை வரி காலாண்டுக்கு. அதிகம் கட்டி தான் இயக்குறேன். இருந்த போதிலும் அரசு சில கொள்கை முடிவுனால தமிழகத்தில் மறுபதிவு பண்ணி இயக்கணும்னு சொல்றாங்க. அந்த கோரிக்கையை நாங்க ஏத்துக்கிட்டு தான் கடந்த நவம்பர் மாதத்துல கொஞ்சம் பேருந்துகளா மறுபதிவு பண்ணியிருக்கோம். இப்போ சில பினான்ஸ் காரணங்கள்னால ஒரு 500 சில்லற வாகனங்கள் பதிவு பண்ண முடியல. இப்போ கடந்த 3 நாட்களா தொடர்ந்து நாங்க அரசு உயர் அதிகாரிகளும் மற்றும் எங்க துறை சார்ந்த வரோம். காலம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தெளிவாக அரசு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப வேற வழி இல்லாம எங்களுக்கு இந்த 500 சில்லற பேருந்துகளை விரைவா பதிவு பண்றதுக்கு உள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு செய்து தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளும். இப்ப என்ன சிக்கல் இருக்கு? இப்போ குறிப்பா நம்ம நாகாலாந்துல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அதை திரும்பியும் தமிழ்நாடு பதிவுனா மாற்றுறதுல என்ன சிக்கல் இருக்கு? ஏன் காலதாமதம் ஆகுது? அரசு தரப்புல சொல்லும் போது 7 மாசம் நாங்க டைம் கொடுத்துருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அதுல இப்ப எப்படின்னா ஒருத்தர் 50 பேருந்துகள் வச்சிருக்காங்க. ஒரு பேருந்துகளை மாத்துறது கிட்டத்தட்ட அந்த மாநிலத்திலிருந்து என்ஓசி எடுக்கணும். என்ஓசி எடுக்கிறது 15 நாள். இங்க மறுபதிவு பண்றதுக்கு ஒரு மாத காலம் ஆயிரும். அந்த காலகட்டத்தில் சீசன் இருந்தது, எலெக்ஷன் போட்டதுனால எங்களுக்கு டைம் பீரியட் கிடைக்கல. வண்டி புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் ஆச்சு, வண்டியை நிறுத்த முடியல. அது ஒரு காரணம். இன்னொன்று பினான்ஸ்ல நான் டில் டேட் டியூ பெண்டிங் இல்லாம கட்டியிருந்தா தான் மாத்துறதுக்கு பினான்ஸ்ல என்ஓசி கொடுப்பாங்க. இந்த காரணங்களால எங்களை பேருந்துகளை மாற்ற முடியல. இப்ப வேற வழியே இல்லாம இருக்கும்போது நிறுத்தி வச்சு மாற்றத்தான் வேணும். அந்த அரசு எங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி இந்த 500 பேருந்துகள் உடனடியாக பண்ண. 500 பேருந்துகள் மட்டும் அதுல ஒரு பேருந்துகளுக்கு 12 தொழிலாளர்கள் இருக்காங்க, நிறைய பாதிக்கப்படுவாங்க. அதனால உடனடியாக அதுக்கு ஒரு இப்போ இதுல புக்கிங் இருக்கா? மக்கள் ஒருவேளை இப்போ நமக்கு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தெரியாது, மக்கள் அந்த நிறுவனத்தின் பேர்ல தான் புக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மக்களுக்கு குழப்பம் இல்லாத அளவுக்கு இந்த புக்கிங்கே எடுக்கலையா? என்எல் பஸ் எல்லாம் புக்கிங்கே போகலையா? அந்த மாதிரி எதுவும் டிக்கெட் புக் பண்ணிட்டா அவங்களுக்கு ஏதாச்சும் ரீஃபண்ட் இருக்கா? இல்ல இதுல புக்கிங் மேக்ஸிமம் எடுக்கல. ஒரு சில புக்கிங் இருந்தா கூட ஒரு 10-15% புக்கிங் இருக்கு. அது மாற்று பேருந்து நாங்க கொடுத்துருவோம். பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இன்னைக்கு என்ன ஆலோசனை பண்ண போறீங்க சார்? இல்ல அது அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணலாம், அரசுகிட்ட என்ன பேசலாங்கிறத இல்ல போராட்டமான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அரசு எங்களுக்கு போதுமான கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதே சைடு உரிமையாளர்கள் நிறைய பிரச்சனை இருக்கு. இதை மாற்றுவதற்கான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது சம்பந்தமா அடுத்த கட்ட நகருக்கான ஒரு பேச்சுவார்த்தை தானே. தொடர்ச்சியாக நம்மிடம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக போதிய கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது உடனடியாக இந்த 500க்கும் மேற்பட்ட பேருந்துகளை டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனா மாற்றுவதற்கான அந்த கால அவகாசத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் தற்போது எழுந்திருக்கிறது. அதே போல பொதுமக்களுக்கும் பாதிக்கப்படாத வகையில் அந்த வெளிமாநில பேருந்துகள் என்எல், அதே போல அசாம், மத்திய பிரதேசம் இந்த வகையான பேருந்துகள் இயக்குவதற்கு ஆம்னி பேருந்துகளே முன் அந்த பேருந்தை நிறுத்தி இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார் அபிநயா. ஆம்னி பேருந்துகளுடைய இந்த இயக்கத்திற்கான தடை மக்களை பாதிக்காத வண்ணம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கள விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.